சென்னை திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த நபரை போலீசார் துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பாலகிருஷ்ணா நாயுடு காலனி 1வது தெருவைச் சேர்ந்தவர் சிவா. இவருக்கும் இவரது மனைவி நதியாவிற்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டதால் நதியா இவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மனைவியை காணவில்லை என்று திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் சிவா புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது சிவா பொய் புகார் அளித்ததாக தெரியவந்தது. மேலும் காவல்துறையினர் நதியாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்த போது சிவா ஆவேசத்துடன் நதியாவை அடிக்க பாய்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போது போலீசார் தடுக்க முயன்ற நிலையில் காவல் நிலையத்தில் உள்ள பொருட்களை உடைத்து சிவா தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் தனியாக அழைத்து சென்றுள்ளனர். இதை அங்கிருந்த நபர்கள் வீடியோவாக பதிவு செய்து சிவாவை காவல்துறையினர் துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். இதன் பேரில் சம்பந்தப்பட்ட திருவொற்றியூர் காவல் நிலைய போலீசாரிடம் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். பொண்டாட்டி கேஸ் கொடுத்துருந்த காணனு அது கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே கொடுத்தேன் அப்படி இல்லைண்ணா அவனை எப்படி கட்டி வச்சா கூட தெரியாது. எத்தனை வருஷம் இந்த வருஷம் எத்தனை மாதிரி நான் ஒண்ணுமே கேட்கலண்ணா. அவன் கத்த எல்லாருக்குமே தெரியும். திருத்தூர் போலீஸ் அடிக்கவே மாட்டேன். திருத்தூர்ல ஒன்னாருக்குள்ள யாரும் அடிக்கதே கிடையாது. நான் ஒண்ணுமே சொல்லண்ணா. பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க சார். அவன் போய் அவனே இடிச்சுக்கிறான் சார் செவுத்துல குடிச்சிட்டு. அவனே தான் இங்க வந்து எட்டி பாக்குறப்ப அடிக்கிறாங்க. யாரும் அடிக்கல, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சரி சரி ஓகே பாத்துக்கண்ணா பாத்துக்கண்ணா.